சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கிறது. அதை பற்றியே உண்மையைத்தான் நான் சொல்ல வந்தேனே தவிர உன்னை பயமுறுத்தவோ உன்னை கஷ்டப்படுத்தவோ நான் உன்னிடம் இல்லை. உன் வீட்டில் உனக்கு தெரியாமல் ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருளை வைத்த நபர் உனக்கு நேராக நல்லபடியாக நடித்து கொண்டு உனக்கு பின் அவன் என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் கச்சிதமாகவே செய்து விடுகிறான். ஆனால் எதிரில் பார்க்கும் பொழுது நல்லவன் போல உன்னை புகழ்ந்து புகழ்ந்து உன்னை போல் கிடையாது, உன்னை போல் குடும்பம் நடத்த முடியாது, உன்னால் தான் இந்த குடும்பம் ஓடுகிறது என்று புகழ்ந்து புகழ்ந்து உன்னிடம் அவன் பேசுவான். இதையெல்லாம் பார்த்த நீ இவன் நல்லவனோ என்று நினைத்து வீட்டுக்குள் அனுமதித்தாய். ஆனால் அவனே தெரியாமலேயே உன்னுடைய வீட்டில் இந்த வேலையை செய்துவிட்டான். நல்லவன் தானே, நமக்காகத்தானே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு போராடுகிறானே, நண்பன் தானே என்று நீ விட்டாய். தெரிந்தவன் தானே என்று வீட்டுக்குள் விட்டாய். ஆனால் பார், உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை செய்து உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்படி செய்துவிட்டான். தங்கமே, நம்ப வைத்து ஒரு தெய்வத்துடைய படத்தை உன்னிடம் கொடுத்து நான் இந்த கோவிலுக்கு சென்று வந்தேன், உன்னுடைய ஞாபகம் வந்தது, அதான் வாங்கி கொண்டு வந்தேன் என்று சொல்லி உனக்கு அவன் அந்த தெய்வத்துடைய படத்தை கொடுத்து விட்டான். தங்கமே, உனக்கு தெரிந்த நண்பன் எந்த தெய்வத்தின் படத்தை கொடுத்தான் என்று சற்று நீ யோசித்து பார். நன்றாக தெரியும். உன்னுடைய பூஜை அறையில் நீ வாங்கிய உன்னுடைய தெய்வ படமும், நீ வாங்கிய குங்குமமும், நீ வாங்கிய எலுமிச்சம்பழமும், கயிறும், நீ நேரடியாக போய் ஒவ்வொரு கோவிலுக்கும் சென்று நீ வாங்கியதாகின விஷயமாக மட்டும்தான் உன் பூஜை அறையில் இருக்க வேண்டும். அடுத்தவனுடைய பணத்தை போட்டு அடுத்தவன் ஒரு கோவிலுக்கு சென்றான் என்று அதை வாங்கி கொடுத்து வைத்து அவனுடைய காசில் உன்னுடைய பூஜை அறையில் எந்த ஒரு படமோ சிலையோ இருக்க வேண்டாம். யாரும் நல்ல எண்ணத்தோடு வாங்கி தரவில்லை, கெட்ட எண்ணத்தோடு தான் வாங்கி தருகிறார்கள். நீ சொல்வாய் சில விஷயங்கள், இந்த தெய்வத்தை வணங்கினேன் எனக்கு சரியில்லை என்று. அது நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த தெய்வம் அந்த தெய்வம் என்றெல்லாம் எந்த தெய்வமும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறையும் வைக்காது. நேரங்கள் நீ அந்த நேரத்தில் அந்த தெய்வத்தை கும்பிடும் பொழுது உனக்கு கெட்ட நேரம் நடந்து கொண்டு இருக்கும். திடீரென்று ஒரு தெய்வத்தை வணங்குவாய். அப்பொழுது என்ன ஆகும்? ஓ, இந்த தெய்வத்தை வணங்கியதனால்தான் இப்படியோ என்றெல்லாம் தோன்றும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தங்கமே. வாழ்க்கையில் எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இதுவும் மாறிக்கொண்டே இருக்கும். அதை நீ தான் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அதை அவனுக்கு நன்றாக தெரியும். இவள் அன்று இந்த தெய்வத்தை வணங்க வேண்டாம், இந்த தெய்வத்தை வணங்கியதினால் எனக்கு பிரச்சனை என்று சொன்னார். சரி, அதே தெய்வத்தை எடுத்து போய் அவருடைய வீட்டில் கொடுப்போம், பிரச்சனை இன்னும் அதிகமாகும் என்று ஒரு கெட்ட எண்ணத்தோடு ஒருவன் ஒரு தெய்வத்தின் படத்தை சிலையை உன் வீட்டில் வாங்கி கொடுத்திருக்கிறான். தயவு செய்து அந்த சிலையோ அந்த படமோ உன் வீட்டில் உன் பூஜை அறையில் இருக்க வேண்டாம் என்று நான் சொல்வேன். எப்பொழுதும் நீ வாங்கியது ஒவ்வொரு ரூபாய், அது ₹1 இருந்தாலும் சரிதான், நீ வாங்கியது அந்த படமோ சிலையோ உன்னுடைய பூஜை அறையில் இருந்தால் போதும். அடுத்தவர் வாங்கி கொடுப்பது, அடுத்தவருடைய கை காசு போட்டு உனக்காக ஒரு சிலை வாங்கி கொடுப்பதோ ஒரு படம் வாங்கி கொடுப்பதோ எதுவாக இருந்தாலும் அது வேண்டாம். இத்தனை நாள் யோசித்து கொண்டே இருப்பார், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, ஏன் என்ன நடக்கிறது என்று உனக்கு தோன்றும். நீயும் ஒவ்வொன்றாக யோசித்துதான் பார்க்கிறாய். ஆனால் உன்னுடைய விஷயம் அது எட்டவே இல்லை. அதனால்தானோ என்பது எட்டவே இல்லை. அதனால்தான் ஓடி வந்து நான் சொன்னேன், நீ நினைத்தாய் அது நல்லதுதான் என்று. ஆனால் அவன் உனக்கே தெரியாமல் ஒரு விஷயத்தை அவன் செய்து விட்டான். அதுதான் நீ சொன்னாய், இந்த தெய்வத்தை வணங்கியதிலிருந்துதான் எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வருகிறதோ என்று. அதை அவனே என்ன செய்தான், நிலையாக அந்த தெய்வத்தை உன்னுடைய வீட்டில் வைத்து விட்டால் உனக்கு தொடர்ந்து பிரச்சனை வருமே என்று. ஆனால் உங்கள் யாருக்குமே புரியவில்லை, எந்த தெய்வத்தினாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது. எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு தெய்வம் பிரச்சனை உண்டாக்காது. பிரச்சனை என்பது வரும்பொழுது நீங்கள் ஒரு தெய்வத்தை வணங்குகிறீர்கள். அந்த தெய்வத்தை
எப்பொழுதும் வணங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். பிரச்சனை அதிகமாகும் பொழுது சரி இன்னொரு தெய்வத்தை வணங்குவோம் என்று நினைத்து வணங்கும் பொழுது அப்பொழுது என்ன ஆகும்? நம்ம இந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பித்ததினால்தான் நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனையோ என்று தோன்றும். கிடையவே கிடையாது. உன்னுடைய கர்மவினையை அனுபவிக்கிறாய், அவ்வளவுதானே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. புரிகிறதா? எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்களாக ஒவ்வொன்றாக சித்தரித்து கொள்ளாதீர்கள். எந்த தெய்வமும் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது. ஆனால் ஒன்று மற்றவனுடைய வாங்கி கொடுக்கும் எந்த ஒரு படத்தையோ சிலையையோ உங்கள் பூஜையறையில் வைக்க வேண்டாம். நீங்கள் நினைப்பீர்கள் ராசியானது என்று. ராசியானது என்பது நீ வாங்கி ஒவ்வொரு விஷயமும் செய்யும் பொழுதுதான் அது ராசியானது. நீயே உன்னை ஏன் குறை கூறுகிறாய்? அவன் பணக்காரனாக இருந்தால் அவன் ராசியானவனா? அவனுடைய மனமானது தூய்மையாக இருக்க வேண்டாமா? நீ உன்னிடம் காசு இல்லை என்றாலும் ஒரு 5 ரூபாய் ஒரு சின்னதாக ஒரு சாமி படத்தை நீ வாங்கி வைத்தால் அதில் இருக்கும் சக்தி பொறாமையோடு வாங்கி கொடுக்கும் ஒரு விஷயத்தில் இருக்காது. அதனால் உன்னால் என்ன முடியுமோ அதை வாங்கி உன் பூஜை அறையில் வை. மற்றவன் தருகிறானே என்பதற்காக எடுத்து போய் உன் பூஜை அறையில் வைக்காதே. அது உன்னுடையது அல்ல, அவனுடைய கையில் இருக்கும் காசை போட்டு வாங்கி கொடுத்தது. அதை நீ எங்கும் தூக்கியும் போட வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். தயவு செய்து அதை பூஜை அறையில் மட்டும் நீ வைக்க வேண்டாம். அதுபோல எப்பொழுதும் தெளிவாக நடந்து கொள். யார் என்ன திடீரென்று ஒரு விஷயத்தை எடுத்து வந்து தெய்வமே உனக்கு தர சொன்னது என்று நீ சொன்னாலும் தயவு செய்து அந்த பொருளை வாங்க வேண்டாம். தெய்வம்தான் உனக்கு தர சொன்னது, என்னுடைய மனதில் பூந்து இந்த விஷயத்தை கொடு என்று சொன்னது என்று சொன்னாலும் தயவு செய்து யார் கையில் இருந்தும் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் வாங்காதீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கவும் வேண்டாம், மற்றவரிடமிருந்து நீங்கள் வாங்கவும் வேண்டாம். நீங்கள் எப்பொழுதும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதனால்தான் உன்னுடைய பூஜை அறையில் இருக்கிறது, போய் எடு என்று நான் சொல்கிறேன். நல்லபடியாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் நான் சொல்லும் பொழுது என்ன சாய் இப்படி சொல்கிறார் என்று தோன்றும். எதுவாக இருந்தாலும் நான் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன் என்பதை நம்பு. ஒவ்வொரு இடத்திலும் நீ என்ன தவறு செய்கிறாய், உனக்கு என்ன நடக்கிறது எல்லாவற்றையும் அறிந்த நான் எல்லா விஷயத்தையும் உனக்கு எடுத்து சொல்வேன். காலம் என்பது ஒரு பக்கமாக இருக்காது, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் புரிய வைக்கும். இதுவரைக்கும் அனைவரும் நல்லவர்கள் என்று நினைத்தாய். ஆனால் ஒன்று சொல்கிறேன், உன்னை சுற்றி இருக்கும் யாரும் உனக்கு உண்மையாக இல்லை. எல்லாரும் பொறாமையோடும் உன்னை எப்பொழுது கவுத்து விடலாம் என்றும் எண்ணத்தோடும் தான் இருக்கிறார்கள். நீ முன்னேறுகிறாய். என் வாழ்க்கையில் ஒரு நாள் இன்று நல்ல நாளாக இருந்தது என்று சொன்னால் அவர்களுடைய மனதில் திடீரென்று ஒரு கவலை வந்துவிடும். அவர்கள் முகம் கூட ஒரு நிமிஷம் அப்படியே சோகமாகிவிடும். நீ ஏன் பார்த்திருப்பாய், நன்றாகத்தானே இருக்கிறோம் என்று சொன்னோம், ஏன் திடீரென்று இவர்கள் முகமானது இவ்வளவு வாட்டமாக இருக்கிறது என்று நீ ஏன் நினைக்கலாம். தங்கமே, யாரும் இங்கு நன்றாக இருப்பது பிடிக்காதல்லவா? அதனால் யாரிடம் இருந்து எதுவும் பெறாதே. ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது அதற்கு முன்பு நிறைய விஷயங்களை யோசித்து ஒவ்வொன்றாக செயல்படு. உன்னுடைய வாழ்வில் நீ யோசித்து நிறைய விஷயங்கள் செய்கிறாய். ஆனாலும் சில சமயங்கள் அதை அப்படியே கோட்டை விடுகிறாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது என்று நினைத்தால் அடுத்தவரிடமிருந்து எதையும் பெறாமல் இருந்தாலே போதும். அவன் எப்பேற்பட்ட உன்னுடைய நெருங்கிய நண்பனோ இல்லை உனக்கு உண்மையாக இருக்கிறான் என்று உனக்கு தெரிந்த நண்பனோ யாராக இருந்தாலும் எது தந்தாலும் வேண்டாம் என்ற வார்த்தையை மட்டும் நீ பயன்படுத்திக்கொள். காலம் முழுவதும் நான் இருக்கிறேன், உனக்கு என்ன தேவையோ அதை உன்னாலேயே பெற வைப்பேன். எப்பொழுதும் யார் கையையும் எதிர்பார்த்து நான் உன்னை வாழ வைக்க மாட்டேன். சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன். நான் சொன்ன விஷயத்தை மட்டும் தயவு செய்து புரிந்து கொள். இதை நீ அலட்சியமாக விட வேண்டாம். அலட்சியமாக விட்டால் வரும் எந்த விஷயத்திற்கும் நான் பொறுப்பு கிடையாது. கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு. ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த சாய் நான் பார்த்துக்கொள்வேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.